ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடை வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்கு ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய பேர் கேள்வியாக கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான முக்கியமான தகவலை பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்க வரைக்கும் அவங்க சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா மண்டே ஆனது கண்டிப்பாக ஹால் டிக்கெட் ஆனது ஓப்பன் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேக்கருக்கும் சரி சேல்ஸ்மேனுக்கும் சரி மண்டே ஆனது ஓப்பன் ஆகிடும். அது எந்த ஒரு சந்தேகமே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எப்போ எழுதுகிற மாதிரி இருக்குன்னா ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 நாளில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து நடந்துடும். அதாவது டிசம்பருக்குள்ளே அனைத்து மாணவர்களுக்கும் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிடும். நம்ம பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கேட்க போகிற கேள்விலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிடிஎஃபில் பார்த்திங்கன்னா 100 கேள்வி வந்து இருக்குது. அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த பிடிஎஃபோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 25 ரூபா மட்டும்தான். ஜஸ்ட் 25 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூவில் கேட்க போகிற அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப சுலபமாக பதில் சொல்லிடலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் தான் பார்த்தீங்கன்னா 100 கேள்வி வந்து உள்ளடங்கி இருக்குது. இந்த பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்கள். தென் 25 ரூபா பே பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. இந்த பிடிஎஃப் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பார்ட்டாக பார்த்தீங்கன்னா 5 பார்ட் வச்சுருப்போம். 100 கேள்விகள் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். இது போல் ரொம்ப முக்கியமான 100 கேள்விகள் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அதை மட்டும் படித்தாலே போதும். கண்டிப்பாக கேட்குற இன்டர்வியூவில் பாஸ் ஆகிடலாம். அது எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. 50க்கு 50 உறுதியாக எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிடிஎஃப் படித்தாலே போதுமானது. இதை தாண்டி அடிஷ்னலாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தமான ஒரு சில முக்கியமான விஷயங்கள், அதாவது எம்எல்ஏ யாராவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தமாக இருந்தாங்கன்னா, இல்லை எம்பி இருந்தாங்கன்னா, இல்லைனா மாவட்ட தலைவர்கள், இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க பற்றி ரெடி பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக முக்கியமான திங்ஸ் ஏதாச்சும் பொருள் இருக்குது, இல்லைனா ஃபேமஸான கோவில் இருக்குது, ஃபேமஸான இடம் இருக்குது, கோட்டைகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பற்றி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் முதல்ல இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க, அப்புறம் பயமாக இருக்குது, என்ன சர்டிஃபிகேட் எடுக்கும்போது தெரில, அந்த இன்னும் ஹால் டிக்கெட்டே டவுன்லோட் பண்ண முடியல, என்னால் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணி தந்துட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர்கிட்ட ஹால் டிக்கெட் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி தந்துட்டு இருக்கேன். அதுக்கு நம்ம எந்த ஒரு சார்ஜஸும் வாங்குறது இல்லை. ஃப்ரீயாக தான் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி கொடுத்து இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எந்த டைமாக இருந்தாலும் சரி, நைட்டு 11 மணிக்கு கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, ப்ரோ சந்தேகம் இருக்குது எனக்கு கிளியர் பண்ணுங்க சொல்லிட்டு. நான் எந்த டைமாக இருந்தாலும் உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னமும் டைம் இருக்குது. எந்த டவுட்டாக இருந்தாலும் தைரியமாக என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் கூட பண்ணுங்கள். டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது நிறைய பேர் ஃபால்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபால்ட்டுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒரிஜினல் கையில் எடுத்துங்க, அண்ட் டூப்ளிகேட்டும் கையில் எடுத்துங்க. நான் இருந்தாலும் என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் சர்டிஃபிகேட் தப்பாக கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கொடுத்த டைம் அண்ட் டேட்டில் மட்டும் தான் வரணும். நீங்கள் தவறுதலாக வந்தால் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். உங்களுக்கு இன்டர்வியூவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க எந்த டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்குள்ள முன்னாடி போயிடுங்க. அதாவது நிறைய பேருக்கு இப்போ 25ஆம் தேதி மண்டே இன்டர்வியூ இருக்குது. நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு என்னோட நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அது வீடியோ கூட போட்டுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூ இப்போ 8:30 மணிக்கு போகிறீங்கன்னா 8:30 மணிக்கு இன்டர்வியூவா, நீங்கள் அங்கே ஒரு 7:30 போல் 7:30 8 போல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுங்க. பிகாஸ் முன்னாடியே போகிறது ரொம்ப நல்லது. லேட்டாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கணும், அப்புறம் இன்டர்வியூ நடக்கணும். அந்த 8:30 மணிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 சென்டர் இருக்கும், அதாவது 10 இடம் இருக்கும். அந்த இடத்துல நடத்துவாங்க. உங்களுக்கு எந்த நம்பர் சொல்லிட்டு அந்த நம்பர் போய் வெயிட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் என்னென்ன கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட் கொண்டு போங்க, டிசி இருந்தால் டிசி கொண்டு போங்க, அப்புறம் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போங்க, அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டாக அது கொண்டு போங்க, பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் இருந்தால் அது கொண்டு போங்க, அண்ட் டிசேபிலிட்டி பீப்புளாக இருந்தால் டிசேபிலிட்டி பீப்புள் கொண்டு போங்க. அப்புறம் விடோவாக இருந்தீங்கன்னா விடோ சர்டிஃபிகேட் வச்சுருக்குங்க. கலப்பு திருமணம் பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போங்க. அண்ட் உங்கள் கிட்டே இருக்க அடிஷ்னல் சர்டிஃபிகேட் எல்லாமே கொண்டு போங்க. ஓட்டர் ஐடி வச்சு சில பேர் அப்ளை பண்ணிக்க சொன்னீங்க, ஓட்டர் ஐடி கொண்டு போங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த்தில் டேட் தப்பாக இருக்குது, ஸ்கூல் சர்டிஃபிகேட் டேட் தப்பாக இருக்குன்னா உங்கள் ஆதார் கார்டு கொண்டு போங்க. அண்ட் பேன் கார்டு கொண்டு போங்க எதுக்கும் அடிஷ்னலாக. பிகாஸ் ஏன்னா டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கும், அதை ஷோ பண்ணிக்கலாம் நம்ம. அதில் உங்கள் கிட்டே இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கொண்டு போங்க. அங்கே போய்ட்டு அந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அண்ட் அப்ளிகேஷன் நிறைய பேர் டெலிட் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறீங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி தரணும், நான் டவுன்லோட் பண்ணி தரேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி தரேன். அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் போட்டு கையில் எடுத்துக்கோங்க.
அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் நீங்கள் கையில் எடுத்துக்கங்க. அது எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்ல. அப்ளிகேஷன் கையில் கொண்டு போகிறதும் தவறுதல் இல்லை. நீங்கள் கொடுத்தா என்ன சந்தேகம் வேணாலும் எனக்கு கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. உங்களுக்கு கஸ்டமர் கேருக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சென்ட் பண்ணுற பிடிஎஃபை படித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணினாலே போதுமானது. எந்த ஒரு கேள்வியும் மறந்துடாதீங்க, மாற்றியும் பதில் சொல்கிறாதீங்க. கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பண்ணி தான் ஆகணும். இங்கே நிறைய பேர் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்கிறீங்க. அட்டன் பண்ணி பாருங்கள். அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என் இன்டர்வியூ எப்படி நடந்து சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். தேங்க்யூ.